3 நாள் தான் இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த பதட்டத்தில் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் உண்மை. ஆனால் பதட்டத்தில் கோர்ட்டுக்கு போனாலும் அவங்களால சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ண முடியாத பல முட்டைக்கேட்டைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த தனி நீதிபதியே பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலைன்னா 10ஆம் தேதி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் 10ஆம் தேதி அவங்க பண்ண முடியல. 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு வந்து அப்புறம் அப்படி இப்படின்னு மாறி மாறி போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல நிதானத்தை கடைபிடித்து அந்த இடத்துல சென்சார் போர்டோடையே நீங்கள் பயணிச்சிருந்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கியிருக்க முடியும். பிப்ரவரி மாதம் முதல் வாரத்துலையாவது அந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த வாய்ப்புகள் எல்லாமே தவற விட்டுட்டீங்க. இன்னமும் அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குன்னும் போது எப்படி பார்த்தாலும் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்பு வந்துடும். தமிழ்நாட்டில் என்னும்போது தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை பிப்ரவரி கடைசி வாரத்தில் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, தேர்தல் அறிவிப்பு சொல்லிட்டாங்கன்னா அப்போ மறுபடியும் வந்து படத்தை நிறுத்த சொல்லி தேர்தல் அதிகாரிகிட்ட வந்து இந்த கட்சியில் உள்ளவங்கெல்லாம் மனு கொடுத்துருவாங்க. எல்லா கட்சியும் மனு கொடுத்துருவாங்க.